ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே டீச்சர்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கலைத்திருவிழா அந்த மாணவர்கள் பங்கேற்பு மற்றும் வெற்றியாளர் விவரங்களை அப்டேட் செய்வதற்கான வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. டீச்சர்ஸுக்கு தேவையான பாடக்குறிப்பு கற்றல் விளைவுகளோட அப்டேட் செஞ்சுட்ருக்கோம் 1லேருந்து 12th வரைக்கும். ஓகே, போட்டி நடைபெறும் நாட்கள் கலைத்திருவிழா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 22/8 30 வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் பங்கேற்பாளர் விவரங்கள் உள்ளீடு செய்தல், அந்த பார்ட்டிசிபேட் பண்ண டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 19லேருந்து 21க்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் விவரங்கள் உள்ளிட்டு செய்கிற கடைசி நாள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/8/2024 சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாணவனும் பார்த்திங்கன்னா எத்தனை போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவன் 3 தனி போட்டி மற்றும் ஒரு குழு போட்டியில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் வெற்றியாளர் விவரங்கள் 3/9/2024 தான் லாஸ்ட் டேட் அப்டேட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் உங்கள் வகுப்பில் உள்ள ஒரு மாணவரையாவது இந்த கலைத்திருவிழா அந்த போட்டிக்குள்ளே கலந்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு அலுவலர் அந்த 9லேருந்து 12ஆம் வகுப்பிற்கு சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் கண்காணிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் 1லேருந்து 8 வகுப்பு வரை சார்ந்த வட்டார கல்வி அலுவலர், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மற்றும் சார்ந்த ஆசிரியர்கள் பயிற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த உங்கள் டீச்சர் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டுக்குள்ளே மறக்காமல் நீங்கள் அப்டேட் செஞ்சுருங்க. இது எம்இஸில் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணும்போது தொடர்ச்சியாக அப்டேட் வரும். தேங்க்யூ.